அடுத்த ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, லைஃப்ல நிறைய பிரச்சனை வருங்க. அண்ட் நிறைய பேர் அது எப்படி எடுத்துப்பாங்கன்னா, ரொம்ப மனசார எடுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் இதில என்ன ஒரு ஃபேக்ட் நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயினுக்கு எந்த பெயினுமே தெரியாதாம். நீங்க ஹேப்பியா இருக்கிறீங்களா, இல்ல சோகமா இருக்கீங்களா, இல்ல எந்த விஷயமும் நம்ம பிரெயினுக்கு தெரியாது. அதாவது அதுக்கு பெயின் ஃபீல் ஆகாது. ஆனா நம்ம ஹார்ட்டுக்கு தான் அது ஃபீல் ஆகும். ஸோ அதனால எப்பவுமே நீங்க எதை யோசிச்சாலும் பிரெயின்ல இருந்து யோசிங்க அப்படின்னு சொல்ல வரேன். இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் செல்வி காத்துட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 13ஆம் தேதி 2வது மாதம் 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் முதல் நாள். முதலாக மாதத்தின் தமிழ் மாதத்தின் முதல் நாளான அன்று அந்த மாதத்திற்கு உண்டான கோயில்களுக்கு செல்வது, அந்த மாதத்தில் மிக கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் பார்க்கக்கூடிய அமைப்பில் இன்று முதலாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களான மேஷ ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். எனவே இந்த விரயத்தை தடுப்பதற்கு கண்டிப்பாக அவர்கள் செவ்வாய்க்கிழமையில் அருகில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்றுவிட்டு வழிபாடு பண்ணுவது பல விதத்தில் வரக்கூடிய விரயங்களை தவிர்த்து சுப விரயமாக மாற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ஏற்படும். உத்தியோகம், தொழில் அமைப்பு மற்ற விஷயங்கள்லாம் உன்னதமான அமைப்புக்கு வரும். சிலருக்கு புது கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக காணப்படுவதை சோம்பல் இல்லாமல் உழைத்து கொள்வதும், குடும்பத்தில் மட்டும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதும் யோகமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இந்த மாதத்தில் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். அதே சமயத்தில் நீண்ட நாட்களாக தொழில் அமைப்பில் மற்ற அமைப்பில் இருந்த தடங்கல்கள் படிப்படியாக குறையும். எல்லா விதமான பயணங்களும் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு திடீரென்று வயிற்று பகுதியில் சிறு உபத்திரங்கள் காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். மேலும் அவர்கள் வெள்ளிக்கிழமையில் அருகில் உள்ள பெருமாள் கோயிலை சரணாகதி அடைவது இந்த மாதத்தில் சிறப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இந்த மாதத்தில் ஜவாப் ஜாமீன் கொடுப்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் நான் அவருக்காக வேண்டியவன் இவருக்காக வேண்டியவன் என்ற குரல் எழுப்புவதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மேலும் முடிந்த அளவுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை தரும். மேலும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதற்கு சனிக்கிழமையில் கணபதியை சரணாகதி அடைவது ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். அரசு துறையில், தனிப்பட்ட துறையில் மேலதிகாரிகளுக்கு தேவையில்லாத பழி சுமத்தலுக்கு ஆளாகுவீர்கள். சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் குடும்பத்திலோ தொழில் அமைப்பிலோ கூடவே கூடாது. ஏற்கனவே தலைவலி, நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் உள்ளவர்கள் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மேலும் அரசு சட்டத்திற்கு புறம்பான ஒரு நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். வழக்கு போன்ற விஷயங்களில் மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். சனிக்கிழமைகளில் அருகில் உள்ள அனுமன் கோயிலை சரணாகதி அடைவது பாதுகாப்பு அரணாக விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மாசி மாதத்தில் எடுத்த காரியத்தில் உத்தியோகம், தொழில் அமைப்பில் மற்ற விஷயங்களில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். அதுபோல் தொலைதூர பயணங்கள் மற்ற விஷயத்திற்கு திட்டமிடுவதில் மிகப்பெரிய அனுகூலமாக காணப்படும். மேலும் குடும்பத்தில் பெரியவர்களை விட்டு பிரிந்தவர்கள் தாய் தந்தையரை விட்டு தொலைதூரத்தில் உத்தியோகம், தொழில் நிமித்தமாக மற்ற விஷயத்திற்காக பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான யோக பலங்கள் காணப்படுகிறது. அதே சமயம் குடும்பத்தில் தனிப்பட்ட முறையில் துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு, சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலம் காணப்படும். ஞாயிற்றுக்கிழமையில் அம்மன் கோயில் வழிபாடு சிறந்த விதத்தில் பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். சுபவிரை பிராப்தத்துக்கு உண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறும். நீண்ட நாட்களாக திருமணத்தில் இருந்த பாதிப்புகள் திடீரென்று நிவர்த்தி ஏற்பட்டு கண்கூடாக பார்க்கலாம். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவதற்கு உண்டான முயற்சிகள் பல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பித்துவிடும். உற்றார் உறவினருக்கு உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்வு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். இரத்த சம்பந்தப்பட்ட கோளாறுகள் விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை வழிபாடு பல விதத்தில் இருந்த சங்கடங்களை நிவர்த்தி பண்ணும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் அடிவயிற்றில் உள்ள உபத்திரத்தில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கர்ப்பஸ்திரிகள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தியெல்லாம் காணப்பட்டாலும் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது துலாத்திற்கு நன்மை. மேலும் எல்லா விஷயத்திலும் யோகமும் அனுகூலமும் கிடைப்பதுடன் பிள்ளைகள் விஷயத்தில் சாதாரண வாக்குவாதங்கள் பூத கண்ணாடி ஆராய்ச்சி பெரிய அளவு குழப்பத்தை குடும்பத்தில் ஏற்படுத்திவிடலாம். பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை நன்மை தரும். அதே போல் சனிக்கிழமையில் நரசிம்மர் வழிபாடு உங்களை பாதுகாப்பாரனாக விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இரத்தபந்த உறவுகளுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். சிறு சிறு வாக்குவாதங்கள் பெருமளவு கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு உண்டான அனுகூலங்கள் காணப்படும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் யோகங்கள் அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். மேலும் எல்லா விஷயங்களும் யோகமும் அனுகூலமும் ஏற்படுவதற்கு வேலைக்கிழமையில் மந்திராலய மகானான ஸ்ரீ ராகவேந்திர சரணாகதி அடைவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கடல் கடந்து நல்ல விஷயங்கள், உத்தியோகம் தொழில் நிமித்தமாக எல்லா விதமான பயணங்கள் அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம். ஏற்கனவே வேலையில் பிரச்சனைகள், வேலை தேடிக்கொண்டு இருந்தவர்கள், வியாபாரத்தை தேடிக்கொண்டு இருந்தவர்கள் இந்த மாசி மாதத்தில் அதுக்குண்டான நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவதற்குண்டான யோக பலங்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி காணப்படுகிறது. மேலும் எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலமும் ஏற்படுவதற்கு புதன்கிழமை பெருமாள் தாயாருக்கு பசுனை கொடுப்பது பெரிய அளவுக்கு தீபத்திற்கு அனுகூலத்தை வெற்றியும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு உள்ள மகர ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான நிலைமையை ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்படுவது பெருமளவு சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் பண விஷயத்திலும் எல்லா விஷயத்திலும் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். மேலும் மகரத்திற்கு கண்டிப்பாக எல்லா விஷயத்திலும் அனுகூலங்கள் காணப்படுவதற்கு குலதெய்வ வழிபாடுடன் இஷ்டப்பட்ட மகான்கள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றமும் அனுகூலமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அவப்பெயர் அவமானங்கள், கை கட்டியது வாய் கட்டாமல் போகக்கூடிய அமைப்பு, கௌரவ குறைச்சல்கள், பதவியில் இழப்புகள் போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடிய மாதமாக காணப்படுகிறது. நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரங்கள், கண்களில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள கும்பராசிக்காரர்கள் மிக கவனம். குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. குடும்பத்தில் வெளிவட்டாரத்திலோ பிறர் குடும்ப விஷயத்திலோ அந்நியர் தலையீடோ எந்த விஷயத்திலும் மிக கவனமாக இருப்பது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். எல்லாற்றுக்கும் நன்மையும் அனுகூலம் காணப்படுவதனால் முடிந்த அளவுக்கு தினமும் கணபதியை சரணாகதி அடைவது சகல விதத்தில் பாதுகாப்பாரனாக விளங்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். எல்லா விதத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்திகள் காணப்படுகிறது. படிப்படியாக நல்ல முன்னேற்றம், நல்ல செய்தி. குறிப்பாக அரசியல் துறையில் இருந்தவர்களுடைய சங்கடங்கள் நிவர்த்தி, தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி, வியாபாரத்தில் புது முயற்சிகள் வெற்றிகள், எதிர்பார்க்காத திடீர் அதிர்ஷ்டத்தால் மிகப்பெரிய யோகங்களும் அனுகூலமும் காணப்படும். தேகாரோக்கியம் மிக கவனம். தலை சுற்றல், மயக்கம் போன்ற விஷயங்கள், பெண்களுக்கு ஹார்மோன் குறைபாடுகள். வெள்ளிக்கிழமையில் பள்ளி கொண்ட பெருமாளை சரணாகதி அடைவது மாசியில் வசந்தமே. மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ இன்னைக்கு ஷோவில் வந்த எல்லா செக்மெண்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நாளைக்கும் இதே டாப்பிக்கில் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Preeti Suresh from the entire team of புத்தம்புது காலை. Bye.